வணக்கம், நான் உங்க அன்பு தமிழ். இப்போ கொரோனா எப்படி இருந்ததோ ஹிஸ்ட்ரி ரிப்பீட், திரும்ப ஒரு வைரஸ் வந்திருக்குன்றாங்க. ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ்னு, HMPV. இந்த வைரஸை பார்த்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, திரும்ப லாக்டவுன் வந்துருமோ, திரும்ப நம்மளால வேலை செய்ய முடியாதோ, திரும்ப நம்ம வருமானத்துக்கு ரொம்ப பின்தள்ளிடுவோமோ, ஒரு 5 இயர்ஸ் பேக் போயிடுவோமோ, இப்படிங்கிற எண்ணம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி இந்த கொரோனா நமக்கு எல்லாருமே பாதிப்பு அடைஞ்சிட்டு இருந்தோமோ, அதே மாதிரி தான் இந்த வைரஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த வைரஸ் வின்டர் டைம்ல மெயினா வரக்கூடியது. வின்டர் டைம்ல பார்த்தீங்கன்னா மெயினா இது மனுஷங்களுக்கு வர்றது. நார்மலா வின்டர் டைம்ல என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கோ, இந்த வைரஸ் வந்தவங்களுக்கும் அதே சிம்டம்ஸா தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஃபீவரா இருக்கட்டும், ரன்னிங் நோஸா இருக்கட்டும், இரும்பல், தும்பல், இது மாதிரி எல்லாமே வரும் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணும்போது என்னன்னா 2001ல இந்த வைரஸ் முன்னாடியே இருந்தது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. எனக்கு என்னன்னா இந்த 2001ல வந்ததா இருக்கட்டும், 2000 தான் வந்ததுன்றாங்களே, அது எனக்கு 2001ல வந்தது. ஆனா 2001ல தான் வந்ததான்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 200 400 வருஷத்துக்கு முன்னாடியே பறவைகளா இருந்தாங்க பாத்தீங்களா. அந்த பறவை இனத்தை அழிக்கிறதுக்காக ஒரு நோய் வந்தது. அந்த நோய் தான் பாத்தீங்கன்னா ஏவியன் மெட்டானிமோ வைரஸ். அந்த ஏவியன் மெட்டானிமோ வைரஸோட வேரியேஷன், அதோட அப்டேட் வெர்ஷன் தான் மனுஷங்களை தாக்க வந்திருக்கு அந்த ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ். இதை மனுஷங்களை தாக்க வந்ததுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது எப்போ வந்ததா கரெக்டாக 2001ல நெதர்லாண்டில் ஒரு அந்த டைம்ல அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே அஃபெக்ட் ஆகிற மாதிரி இந்த வைரஸ் இருந்துட்டு இருந்திருக்கு. இந்த வின்டர் டைம்ல எப்போ அப்புறமா சம்மர் சீசன் அந்த வைரஸோட தாக்கம் குறைஞ்சிச்சு. அப்புறமா அந்த இடத்துல எந்த பாதிப்பும் இல்லை. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வைரஸ் வந்துட்டு போயிடுச்சுங்கிற ஒரு சிம்டம்ஸ் தான் 2001 நெதர்லாண்டில் இருந்துட்டு இருந்திருக்கு. இப்போ பார்க்க போற இதே டைம்லயும் இன்னைக்கு வந்துட்டு இருக்க இதே டைம்ல இந்த வைரஸோட தாக்கம் எப்படி இருக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஓகே திரும்ப பெரிய பாதிப்பு கொடுத்துரும் போல, அவ்வளவுதான், நம்ம திரும்ப 5 இயர்ஸ் பேக் போயிடுவோம் போல அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா கண்டிப்பா நீங்க அந்த அளவுக்குலாம் சீரியஸா எடுத்துக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா எப்பவுமே இந்த வைரஸ் எப்படி ஒரு பறவை தாக்கிட்டு இருந்தோ, பறவை தாக்குறதுல இருந்து மனுஷங்களை தாக்க ஆரம்பிச்சதோ அதுக்கான மருந்துகள் எல்லாமே சரியான முறையில இருக்கு. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அந்த டைம்ல வைரஸ்க்கு சரியான முறையில மருந்துகள் எல்லாமே இருக்கு. சப்போஸ் இந்த ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ்ல இருந்து திரும்பி ஒரு வேரியேஷன், இதுல இருந்து அப்டேட் ஆகி புது வேரியேஷன் இருந்தா மட்டும்தான் பிரச்சனை. புரியுதுங்களா? ஏன்னா இந்த வேரியேஷன் தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ சைனாவை அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்கலாம்ங்கிற எண்ணம் இருக்கு. ஏன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருந்து சைனா மேல பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்கறாங்க. என்ன வைரஸ், என்ன வேரியேஷன் சொல்லுங்க, வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா அதே வைரஸ் தானா? ஏன்னா சைனால பாத்தீங்கன்னா வடக்கு பகுதியில் நிறைய பேருக்கு இந்த வைரஸ் பரவ ஆரம்பிச்சிருக்கு. இந்த வைரஸ் நிறைய பேர் ரொம்ப சிவியரா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எதுவா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கிறது பெட்டர். ஏன்னா இது நம்ம HMPV அங்கிருந்து வந்த வைரஸ் மாதிரி இருந்திருந்தா பரவாயில்ல, அது ஒரு வேரியேஷன் ஆகி அது அப்டேட் ஆகி வேற ஒரு வேரியேஷன் இருந்துட்டு இருந்தா பிரச்சனை. அந்த வேரியேஷன் என்னங்கிறது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. வாங்க மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சைனா கிட்ட கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. அதுக்கான சரியான பதில் எதுவுமே சைனா இப்போ வரைக்கும் சரியா கொடுக்கவே இல்லை. இதுலயும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. ஏன்னா எதுவா இருந்தாலும் கொரோனா டைம்லயும் சைனா அப்படிதான் பண்ணியிருந்தாங்க. இது அவ்வளவு சீவியரா நாங்க இதுக்கு மருந்து கரெக்டா கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிலாம் சொல்லிட்டே இருந்துட்டு இருந்து எப்போ அதோட தீவிரம் ரொம்ப பெருசாயிட்டு எல்லாரோட மத்தியிலயும் பரவ ஆரம்பிச்சதோ அப்போதான் சைனா பெரிய நிலைக்கு பேக்வேர்டா தள்ளப்பட்டாச்சு. நிறைய குற்றச்சாட்டுலாம் வைக்க ஆரம்பிச்சிங்க. முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் முன்னெச்சரிக்கை இதெல்லாம் பண்ணி வச்சிருப்போம் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய அந்நிய நாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைனா மேல குற்றச்சாட்டை எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. சேம் திங் இப்போ அப்ளை ஆகிக்கிட்டு இருக்கு. இதை சைனா சொல்றாங்களோ இல்லையோ, இந்தியா இதுக்கான ப்ரீகாஷன் முன்னெச்சரிக்கையா எல்லாமே சரியா வச்சுட்டே இருந்திருக்காங்க. HMPV 2 பேருக்கு வந்திருக்கு. பெங்களூர்ல 2 குழந்தைங்களுக்கு வந்திருக்கு. இந்த வைரஸோட தாக்கம் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கு மட்டும்தான் வருது. குழந்தைங்கள்னா 14 ஏஜ் கீழே இருக்கிறவங்களுக்கும் 55 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வருது. 14 இயர்ஸ் கீழேங்கிற மீன்ஸ் எப்படின்னா இப்போ பெங்களூர்ல 2 குழந்தைங்களுக்கு வந்திருக்கு. ஒரு குழந்தை 8 மாச குழந்தை, இன்னொரு குழந்தை 3 மாத குழந்தை. இந்த 2 குழந்தைக்கு தான் இந்த தாக்கம் வந்திருக்கு. இந்த 2 குழந்தைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்தது, அப்புறமா சிகிச்சை அளிச்சோம்னா கியூர் ஆயிட்டு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம சரியாயிருக்காங்க. இன்னொரு குழந்தைக்கு சரியாயிட்டே வந்துட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா நல்லா பியூரா கியூர் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா
அந்த குழந்தைங்களும் நல்லா தான் இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ரீசெண்டாக சென்னையிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் சேலத்துலையும் ஒரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் வந்துட்டு இருந்திருக்கு. இதுக்கான சிகிச்சை அங்கேயும் நடத்தப்பட்டிருக்கு. எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக வந்து நாங்கள் சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. டெல்லியில் சேர் கங்காராமன்ங்கிற மருத்துவமனையில் குழந்தை பிரிவு தலைவராக வந்து டாக்டர் சுரேஷ் குப்தான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வைரஸ் வந்து இதுக்கு முன்னாடியே வந்திருக்கு, இதுக்கான பெரிய பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இதுக்கான மருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக கோல்டு வந்தால் என்ன எடுப்போம், ஃபீவர் வந்தால் என்ன எடுப்போமோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான மருந்து. ஸோ இது பெருசாக வந்து நீங்கள் தாக்கம் பெருசாக வந்து இது அமல்படுத்தும், பெருசாக வந்து நமக்கு பாதிப்பு கொடுத்துரும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நிறைய பேருக்குள்ளே இருந்துட்டு இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்கிறது வந்து இவர் வந்து உறுதிப்படுத்தி இருக்காரு. இன்னும் வந்து எதுவானாலும் இருக்கட்டும், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சைனா வந்து இன்னும் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கேட்குற அந்த மீட்டிங்காக இருக்கட்டும், அந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இவங்க சப்மிட் பண்ணாதனால வந்து நமக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா சைனாக்குள்ளே என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது இன்ஃபர்மேஷன் நமக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. பெருசாக வந்து அதோட பாதிப்பு இருந்துட்டு இருந்தா, இல்லை ஹெச்எம்பியோட நியூ வேரியேஷன் வந்து இருந்துட்டு இருந்தா ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். இதுக்கான சிம்டம்ஸ் வந்து அதுவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப சிவியராக போயிடுச்சுன்னா, ஹெச்எம்பிவி ரொம்ப சிவியராக போச்சுன்னா என்னென்ன காசஸ்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, வீசிங் மாதிரி வரும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து ரொம்ப பாதிக்கும்னு சொல்கிறாங்க. பிரீத்திங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நிமோனியா வரும்னு சொல்கிறாங்க, ஆஸ்துமா வரும்னு சொல்கிறாங்க. இது மாதிரிங்கிற விஷயம் எல்லாமே வந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். எதுவாக இருந்தாலும் சரி, இதுக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் இல்லாதவங்களுக்குலாம் வந்து அதிகமான பாதிப்புலாம் இது கொடுத்துட்டே இருக்கு. ஸோ நல்லா சாப்பிட்டு சுத்தமாக இருங்க, அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க, மாஸ்க்லாம் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம மாஸ்க் யூஸ் பண்றது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக இருக்கும், மற்றவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமாக நம்ம மூலியமா மற்றவங்களுக்கு பரவாமலே இருக்கும். எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருக்கணும். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் அடிக்கடி பண்ணிகிட்டே இருங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா கொரோனா வந்து பார்த்தீங்கன்னா காற்று மூலியமா பரவிட்டு இருந்தது. இது காற்று மூலியமா பரவுறது கிடையாது ஹெச்எம்பிவி. இது வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க தொடுறது மூலியமா தான் பரவுது. அப்புறமா யாராவது இரும்புறது, அவங்க இரும்புறது வந்து அவங்களுக்கு அந்த டிசீசஸ் இருந்தால் அது வந்து நம்ம கிட்ட தொத்திக்கிறது, இது மாதிரிங்கிற விஷயம் மூலியமா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ யாருமே பயப்பட வேண்டாம். இந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்ஸ்.